பைக் ரைடர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் பிரதீப். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளோட வண்டியில் ஃபியூல் எக்ஸ் ப்ரோ இன்ஸ்டால் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதில் வந்து ஒரு சின்ன பிரச்சனை இந்த சென்ஸ் அது என்னால் தான் நினைக்கிறேன். ஏன்னா நான் கொஞ்சம் ஓவர் டைட் பண்ணனால ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஸோ இந்த சுவிட்சு வந்து நம்ம இங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த சுவிட்சு வந்து இந்த இடத்துல வந்து கட் ஆயிடுச்சுங்க. ஓகே, ஸோ இதை வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆக்சுவலி என்ன ஆச்சு அப்படின்னா, நான் வந்து இந்த ரிமோட் இதோட வீடியோ கூட சீக்கிரம் வரப்போகுது. நம்ம வண்டிக்கு வந்து இந்த ஜிபிஎஸ் இன்ஸ்டால் பண்ணோம்ல, அந்த ரிமோட் இன்ஸ்டால் பண்ணுறப்போ இது வேரியஸ் பிளேஸஸில் வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணி கடைசியாக இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணேன். ஸோ பண்ணுறதுக்குப்போ இந்த ஃபியூல் எக்ஸ் ப்ரோ வந்து நான் வந்து ரிமூவ் பண்ணேங்க. ரிமூவ் பண்ணுறப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த பிளேஸ் வந்து கொஞ்சம் வல்னரபிள், அதாவது கொஞ்சம் வீக். இந்த டிசைன்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளேஸ் வந்து வீக்கு. ஸோ நீங்களும் உங்கள் ஃபியூல் எக்ஸ் ப்ரோ வச்சுருக்கீங்க அப்படின்னா, ரிமூவ் பண்ணுறப்போவோ இல்லை வந்து நீங்கள் ரீபொசிஷன் பண்ணும்போதோ ரொம்ப கவனமாக இருங்க. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன். ஸோ இதுதான் அந்த பிளாஸ்டிக். ஓகே, உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் பிளாஸ்டிக் போக போக என்ன ஆகும் அப்படின்னு. ஸோ இந்த பிளாஸ்டிக்கில் இந்த பார்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செம ஸ்டடியாக இருக்குது. ஓகேவா? பட் இந்த பிளேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்க்ரூ உள்ளே போகல, இது வந்து ஒரு 1 பீஸ் மோல்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்ட்ரென்த் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு கிடையாது. இது தெரியுதா, இந்த திக்னஸ். ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் உள்ளே வச்சு ஓவர் டைட் பண்ணும்போதோ இல்லை நீங்கள் உள்ளே இதை வந்து ஸ்லைடாகி உள்ளே போகிறது, அந்த ஸ்லைட் பண்ணுறப்போ உங்களோட ஃபியூல் எக்ஸ் ப்ரோ சுவிட்ச் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் கொஞ்சம் க்ராஸாக வந்து ஸ்லைட் பண்ணாலோ இதில் வந்து ஓவராக ப்ரெஷர் உழுகுது. ஸோ இந்த ப்ரெஷர் உழுகிறப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இது வந்து வித் ஸ்டாண்ட் பண்ண மாட்டேங்குது, உடஞ்சிருது. பட் பெஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னா, நம்ம வந்து இதை வந்து ஃபியூல் எக்ஸ் ப்ரோவோட கம்பெனிக்கு வந்து நான் வந்து நம்பர் எடுத்தேன், பவர்ட்ரானிக்ஸோட நம்பர் எடுத்து அவங்களுக்கு கால் பண்ணேன். அப்புறம் வந்து வாட்ஸ்அப் பண்ண சொன்னாங்க. ஸோ அது டீட்டெயில்ஸ்லாம் நான் மேலே கொடுக்குறேன் பாருங்க, ஸ்லாட்ஸ் அந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸ். ஸோ வாட்ஸ்அப் பண்ணேன், அவங்ககிட்ட சொன்னேன். அவங்க வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். நான் சொன்னேன் இது கொஞ்சம் வீக்கேஜாக இருக்குது, ஸோ இதை கொஞ்சம் பாருங்கள், நெக்ஸ்ட் மாடலில் மாற்றுங்க அப்படின்னதுக்கு, இது வரைக்கும் எங்கள் கஸ்டமர்ஸ் யாருக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரல அப்படின்னாங்க. எனக்கு தெரியல மற்ற கஸ்டமர்ஸ்க்கு வந்திருக்கா இல்லை வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்திருக்கான்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பட் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிங்க. அப்புறம் அதை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கல. பட் ஓகே ஃபைன், நான் நினச்சேன் என் சைடில் என்னால் ஆன ப்ராப்ளம். ஸோ பட் அது வந்து எப்போவுமே ஒரு வீக்கர் லிங்க் தான். ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ்க்கு மேலே யூஸ் பண்ணுறப்போ கண்டிப்பாக அந்த ப்ராப்ளம் வரும்னு நினச்சிட்டு நான் அவங்ககிட்ட என்ன சொன்னால், சரி எனக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வேணும், இதுக்கு என்ன காஸ்ட்டோ அதை நீங்கள் சொல்லுங்கள், நான் அதை வந்து உங்களுக்கு நான் பே பண்ணிடுறேன் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம், நம்மளோட படி ஒன்று புதுசாக ஒன்று ஜாயின் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா. என்னடா இவன் வண்டியை என்ன பண்ணுறான், சும்மா ஜோக்கர் மாதிரி அது இதுன்னு எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணியிருக்கான்னு பார்க்குறீங்களா. எஸ், நான் வண்டி ஓட்டுறப்போ கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் இல்லை ஏதாவது கூட யாராவது இருக்கணுன்ற ஒரு ஃபீல், எங்கேயா லாங் ரைட்ஸ் சோலோ ரைட்ஸ் போகணுன்னா ஏதாவது ஒன்று பார்த்துட்டு இருந்தேன். ஸோ ரேண்டமாக அமேசானில் இது வந்துச்சு, பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஆக்சுவலி வந்து உள்ளே வந்து ஒரு பூனை மூஞ்சி, மேலே வந்து இந்த ஹெல்மெட். ஸோ இங்கே வந்து நான் வேர் ஹெல்மெட் அப்படின்னு எழுத போகிறேன். எழுதிட்டோ இல்லை சின்னதாக ஸ்டிக்கர் வாங்கி இங்கே ஒட்டி இதை வந்து ஒரு வண்டி ஓட்டுறப்போ, ஸோ என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்களுக்குலாம் ஜஸ்ட் ஒரு காஷியஸாக இருக்கட்டும், எப்போவுமே வேர் ஹெல்மெட் அப்படின்றது இருக்கிற மாதிரி இந்த பொம்மையே போட்டிருக்கு. நீங்களும் போடுங்கப்பா பைக் ரைடர்ஸ் அப்படின்றதுக்காக இந்த பொம்மை சொல்லணும்னு தோணுச்சு. ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க இதெல்லாம் பொம்மை அப்படின்னு கேட்பீங்க கீழே கமெண்ட்ஸில், கண்டிப்பாக கேட்பீங்க எனக்கு தெரியும். ஸோ அதுக்கு தான் இதோட லிங்க் வேணும்னாலும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணா வாங்கிக்கோங்க. அழகாக இருக்குது. இனி டெஸ்ட் பண்ணல, பட் இந்த மாதிரி ஃபேன்லாம் சுற்றுன்னு நினைக்கிறேன். நம்ம போகிற ஸ்பீடுக்கு இந்த ஃபேன் எங்கே தாங்க போகுதுன்னு தான் தெரியல. வேணால் இதை கழட்டிக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ நோ இஷ்யூஸ். ஓகே, பேக் டு டாபிக். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதான் இந்த ஃபியூல் எக்ஸ் ப்ரோ இந்த சுவிட்சு வந்து கொஞ்சம் வீக்கர் சைடு. ஓகே, ஸோ அதை வந்து நீங்கள் அவங்ககிட்ட மெசேஜ் பண்ணி, ஆனால் கொஞ்சம் ரெஸ்பான்சிவாக தான் இருந்தாங்க. என்னென்னா அவங்க சைடில் இதை வந்து வீக்கர் பண்ணணும்னு ஒத்துக்கல. பட் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் ஆர் லைக் தட். என்ன பண்ண முடியும்? ஸோ ஐ எம் ஃபைன். இது கேட்டேன், அப்புறம் எவ்வளோ ஆகும்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க வந்து 250 rupees ஆகும் அப்படின்னாங்க. ஸோ ஓகே, நான் பே பண்ணுறேன், எனக்கு ப்ராப்ளம் இல்லை, பட் எனக்கு இந்த சுவிட்ச் வேணும். ஏன்னா என்னால் இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ்க்கெலாம் நான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன், இதை வச்சு என்னால் ஓட்ட முடியாது அப்படின்னு. ஓகே ஃபைன் அப்படின்னாங்க. 250 rupees சார்ஜ் பண்ணாங்க. நான் ஜிபே லிங்க் கொடுத்தாங்க, பண்ணேன், அட்ரஸ் கொடுத்தேன், ஷிப் பண்ணிட்டாங்க, இன்றைக்கி வந்துருச்சு. ஸோ இதை வந்து நான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ இன்ஸ்டால் பண்ணுறீட்டு இது ஜஸ்ட் அவேர்னஸ் வீடியோ. ஸோ நீங்களும் ஃபியூல் எக்ஸ் ப்ரோ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு இப்போ அந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கலாம்.
நியூ யூசர்ஸ்க்கு. பட் பழைய யூசர்ஸ் ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் ஆனவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ராப்ளம் வரலாம். ஸோ அப்படி இல்லை, ஏன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு தண்ணி தேங்கி இல்லை மழையெல்லாம் போனீங்கன்னா தண்ணி தேங்கி இந்த இடத்துல வந்து நிற்கும். இங்கே நின்று அது அப்படியே கீழே போகும். ஸோ இது வந்து ஜஸ்ட் பிளாஸ்டிக் வந்து வீக்கர் ஆகும். அதே மாதிரி நீங்கள் வந்து வெயிலில் போனாலுமே இந்த இடம் வந்து நல்ல வெயில் பட்டுச்சுன்னா இட் வில் கெட் க்ரம்சம். ஓகே, ஸோ அதனால் இதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க. ஸோ அதே மாதிரி அவங்க இன்னொன்று இம்பார்ட்டண்ட் மறந்துட்டேன். ஸோ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஃபியூல் எக்ஸ்ப்ரோ நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா எந்த கடையில் வாங்கினாலும் இன்வாய்ஸ் காப்பி வாங்கிக்கிங்க. காப்பி வாங்கிட்டு அவங்களோட வெப்சைட்டில் போய் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஓகே, யாரெல்லாம் ஃபியூல் எக்ஸ்ப்ரோ வாங்கி நீ ரெஜிஸ்டர் பண்ணாமல் இருக்கீங்களோ தயவு செஞ்சு இப்போயே போய் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ஓகே, ஏன்னா ரெஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம். ஓகே, அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டேன்றாங்க. ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இன்வாய்ஸ் வாங்கிக்கிங்க. எந்த கடையில் வாங்கினாலும் இன்வாய்ஸ் கேட்டு வாங்கிட்டு அந்த இன்வாய்ஸ் அங்கே அப்லோட் பண்ணும். உங்களோட ஃபோன் நம்பர் டீட்டெயில்ஸ் அவங்களோட வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் இருக்கும். வேணால் உங்களுக்கு ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அதுவும் நான் கீழே தரேன். ஸோ அதை போய் பாருங்கள், போய் கிளிக் பண்ணி உள்ளே போய் உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து உங்களோட ஃபியூல் எக்ஸ் பின்னாடி வந்து ஒரு 16 டிஜிட் நம்பர் இருக்கும் உங்கள் டிவைஸ் பின்னாடி. அந்த டிவைஸ் நம்பர் சீரியல் நம்பரையும் இன்ஸ்டால் அந்த வெப்சைட்டில் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வாரண்ட்டி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டண்ட், அது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த வாரண்ட்டியை ரெஜிஸ்டர் பண்ணிக்க வச்சுக்கோங்க. ஏன்னா நெக்ஸ்ட் எந்த நீங்கள் கம்யூனிகேஷன் அவங்ககிட்ட பண்ணாலுமே அந்த டீட்டெயில்ஸ் வந்து அவங்க கேட்குறாங்க. ஜஸ்ட் போனஸ் ஸ்டெப். லைக் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் சேஃபாக இருங்க, உங்கள் வண்டியும் சேஃபாக வச்சுக்கோங்க. எப்போவுமே நமக்காக யாராவது வெயிட் பண்ணான்னு மனசில் வச்சுட்டு ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. பாய், டேக் கேர், வில் மீட் யூ இன் அதர் வீடியோ.